சைத்திர புராணம் 11ஆம் அத்தியாயம் 16 வகையான உபச்சாரங்களின் விளக்கம். மாண்டவ்ய முனிவர் இவ்வாறு கூறியருளினார். தீர்த்தங்களில், ஆலயங்களில், கோசாலையில் மற்றும் எந்த புண்ணிய இடங்களிலும் கோமியம் தெளித்து சுத்தம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் அங்கே மஞ்சள், சந்தனம், குங்குமம் மற்றும் நலங்க பொருட்களை வைத்து பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். விரதமிருப்பவர்கள் கிழக்கு முகமாக சுகாசனத்தில் பத்மாசனமிட்டு இருக்க வேண்டும். சங்கத்தில் உள்ள நீரினை உபச்சாரத்தில் உள்ள பூஜை பொருட்களில் தெளிக்க வேண்டும். அதன் பின்னர் தானியங்களை கிராமத்தில் விதைத்து, அதில்லை என்றால் தங்கம் அல்லது இரவில் தயார் செய்யப்படும் பதார்த்தங்களை முன்பு கூறியபடியே தியானம் செய்யும் இடத்தில் வைத்து தியானம் செய்ய வேண்டும். ஆவாகன மந்திரத்தை கூறி தெய்வங்களான சீதாராமரை ஆவாகனம் செய்ய வேண்டும். சீதாராமரே எங்கள் இல்லத்திற்கு வந்து எப்பொழுதும் இங்கேயே உறைய வேண்டும். அடியேனால் செய்யப்படும் பூஜையை ஏற்க வேண்டும். இது போலவே அடியேன் அழைக்கிறேன் என்று அதிகாரபூர்வமாக அழைக்க வேண்டும். அநேகமான படங்களில் உள்ள விசித்திரங்கள் உள்பட தங்கமயமான பிரகாசமான அழகிய இருக்கையை தமக்கு இருக்கையாக சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்படியே நவரத்னம் பதித்த சிம்மாசனமான இருக்கையை தமக்கு சமர்ப்பித்து, அதுபோலவே பகவான் சீதாராமரை அந்த சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டும். அதன் பின்னர் வாசனை மிகுந்த திரவியங்கள், ஊதுபத்தி பொருட்கள், அனைத்து தீர்த்தங்களையும் எடுத்து வந்து அடியேன் சமர்ப்பிக்கும் பாத்தியத்தை நன்றாக அனுகிரகித்து காத்தருள வேண்டும். பகவான் ஸ்ரீராமரே என்று அந்த சுவாமியின் திருப்பாதத்தில் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். சுவாமி ஸ்ரீராமா, புஷ்கரம் முதலான தீர்த்தங்களில், கங்கை முதலான நதிகளில் புனிதமான தீர்த்தம் அடியேனால் எடுத்து வரப்படும் அந்த பொழுதில் சமர்ப்பிக்கும் அர்க்கியத்தை ஏற்று அதன் பின்னர் பகவானின் அர்க்கியத்தை சமர்ப்பிக்க வேண்டும். தேவதைகளின் சுவாமியான பகவான் அனைத்து தீர்த்தங்களில் இருந்தும் எடுத்து வந்த மிகவும் வாசனை மிகுந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அதன் பின்னர் அடியேன் சமர்ப்பிக்கும் ஆச்சமனத்தை ஏற்றுக்கொண்டு அதன் பின்னர் தமக்கு சமர்ப்பணம் செய்து வாசனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தேவி ஜானகியின் நாயகருக்கு தூபத்தை சமர்ப்பிக்க வேண்டும். பகவான் ஸ்ரீராமரை அடியேன் செய்த இந்த பூஜையை மனதார ஏற்று அக்னியை வளர்த்து 3 உலகங்களிலும் செய்யப்பட்ட பூஜையிலும் புனிதமான இந்த தீப பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி பிரார்த்தித்து கொண்டு தீபத்தை சமர்ப்பிக்க வேண்டும். 5 எண்ணெய்கள் கலந்த தீபங்களை சுவாமிக்கு சமர்ப்பித்து பிரசாதத்தை சமர்ப்பிக்க வேண்டும். நைவேத்திய பிரசாதத்தை சமர்ப்பித்து ஜாதிக்காய் முதலான காய்களை கொண்டு நைவேத்தியங்களை சமர்ப்பணம் செய்து சுவாமிக்கு தாம்பூலத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ரகுநந்தரே, பரபிரம்மத்திலிருந்து தோன்றிய அக்னியின் ஒளியை ஒத்த தங்கத்தினை தமக்கு தட்சிணையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது, எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் பிரார்த்திக்கப்படுகிறது. தட்சணையை சமர்ப்பணம் செய்து அன்புடன் வணங்க வேண்டும். அரசர் புண்ணிய கீர்த்தியே, இந்த விதமாக ஆவாகனத்திலிருந்து தட்சணை வரையிலான 16 வகையான உபச்சாரங்களையும் அடியேன் மூலம் விரிவாக கூறப்பட்டது. இதன் பின்னர் மிகுந்த புண்ணியம் நிறைந்த பூஜை வகைகள் அனைத்தும் செய்யப்பட்டது. இவற்றை கேட்க வேண்டும் என்று மாண்டவ்ய முனிவர் அரசர் புண்ணிய கீர்த்தியிடம் கூறியருளினார். 11ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.